வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சண்முகவேல். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிறுபான்மையினர் நலம் காத்திட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். வேலூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட கூட்டத்தில் டிடிவி தினகரன் வேண்டுகோள். சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ள திமுகவையும் அதிமுகவையும் தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும். வேலூர் பொதுக்கூட்டத்தில் உவைசி வேண்டுகோள். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரம். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி உள்ளிட்ட தொகுதிகளில் அமமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக புகார். கோவை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்தது தேர்தல் ஆணையம். சென்னையில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று தபால் வாக்குகளை பெறும் பணி நடைபெறும். மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. ஏப்ரல் 2ஆம் தேதி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஒரே மேடையில் பிரச்சாரம். வரும் 28ஆம் தேதி தமிழகத்தில் ராகுல் காந்தியும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழகத்தை அச்சுறுத்தும் கொரோனா. ஒரே நாளில் 1636 பேருக்கு நோய் தொற்று. மகாராஷ்டிராவில் புதிய உச்சமடைந்த கொரோனா. ஒரே நாளில் 31,855 பேருக்கு தொற்று. மரபணு மாறிய புதிய வகை வைரஸ் இந்தியாவில் 18 மாநிலங்களில் பரவியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை தகவல். மே 2ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் இருந்து மம்தா பானர்ஜிக்கு பிரியா விடை கொடுக்கப்படும். பிரதமர் மோடி பேச்சு. மகாராஷ்டிரா அரசை கவிழ்த்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த மத்திய பாஜக அரசு சதி. சிவசேனா குற்றச்சாட்டு. INX மீடியா வழக்கு. ப. சிதம்பரம், அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோர் வரும் 7ஆம் தேதி ஆஜராக டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. இந்திய விமானப்படையில் 405 விமானிகள் பற்றாக்குறை உள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் மக்களவையில் தகவல். நாடு முழுவதும் உள்ள பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகளுக்கு மார்ச் 27 முதல் 7 நாட்கள் தொடர் விடுமுறை. வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படும் அபாயம். ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி நள்ளிரவு வரை டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் மே 6ஆம் தேதியும் மதுக்கடைகள் மூடப்படும் என அறிவிப்பு. ஜெர்மனியில் 3வது அலை பரவலை தடுக்க பொது முடக்கமா? அரசின் அறிவிப்பால் குழப்பத்தில் ஆழ்ந்த பொதுமக்கள்.
விரிவான செய்திகளை பார்க்கலாம். சிறுபான்மையினர் நலம் காத்திடவும் அனைவருக்கும் சம வாய்ப்பு மற்றும் உரிமை கிடைத்திடவும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டுமென கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கோரிக்கை வைத்தார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திருவண்ணாமலையில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிரச்சாரத்தை தொடங்கினார். அமமுக சார்பில் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ஏஜி பஞ்சாட்சரம், தேமுதிக சார்பில் செங்கம் தொகுதியில் போட்டியிடும் திரு அன்பு ஆகியோரை ஆதரித்து திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி தமிழக கஜானாவை சுரண்டி விட்டதால் திமுகவினர் மக்களை சுரண்ட நினைத்துள்ளதாகவும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கார்த்திகேயனை ஆதரித்து நாயுடுமங்கலம் கூற்றோடு பகுதியில் வாக்கு சேகரித்த திரு டிடிவி தினகரன், படித்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கிட குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். பின்னர் கலசப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் அமமுக கூட்டணி வேட்பாளரான தேமுதிகவைச் சேர்ந்த திரு நேருவை ஆதரித்து கலசப்பாக்கத்தில் பேசிய திரு டிடிவி தினகரன், ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தின் போது இந்தியா வெளியேறியது தமிழர்களுக்கு மத்திய அரசு இழைத்த துரோகம் என குற்றம் சாட்டினார். விவசாயிகள் கடுமையாக எதிர்த்த 8 வழிச்சாலை திட்டத்தை இபிஎஸ் கொண்டு வந்தபோது அதை ஆதரித்தது திமுக தான் என்றும் திரு டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து போலூர் தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் திரு விஜயகுமாரை ஆதரித்து திரு டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மக்களை நம்பியே அமமுக தேர்தலை சந்திப்பதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து ஆரணி தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரு பாஸ்கரன், அமமுக சார்பில் செய்யாறு தொகுதியில் போட்டியிடும் திரு வரதராஜன், வந்தவாசி தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் திரு வெங்கடேசன் ஆகியோரை ஆதரித்து ஆரணி பகுதியில் வாக்கு சேகரித்த திரு டிடிவி தினகரன், மத்தியில் காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். வேலூரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணி சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், ஏஐஎம்ஐஎம் தலைவர் திரு பாரிஸ்டர் உவைசி, எஸ்டிபிஐ கட்சி தேசிய துணைத் தலைவர் திரு தெகலான் பாகவி மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் திரு வி.டி. தர்மலிங்கம், காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் மாநகர் மாவட்ட செயலாளர் ஏ.எஸ். ராஜா, குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன், ஆனைக்கட்டு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி.டி. சதீஷ்குமார், சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் என்.ஜி. பார்த்திபன், அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் கோசி மணிவண்ணன், ஆற்காடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் என். ஜனார்தனன், ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஜி. வீரமணி, கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் தேமுதிக மாவட்ட பொருளாளர் பொன் தனசீலன் அவர்களை இங்கே அவர்கள் வெற்றிக்காக அறிமுக கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற பாரிஸ்டர் ஒவைசி அவர்களே, கேப்டனின் நிர்வாகிகளே, நமது எஸ்டிபியின் தேசிய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் பாகவி அவர்களே, கோகுல மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, மக்களரசு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, மருது சேனை மற்றும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, இங்கே போட்டியிடுகின்ற நமது வேலூர் மாவட்டத்திலே போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களையும் குக்கர் சின்னத்திலும் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை பொன் தனசீலன் அவர்களை முரசு சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எனக்கு முன்பு பேசிய சகோதரர் பாகவி அவர்களும்
பாரிஸ்டர் ஒவைசி அவர்களும் நமது தேர்தல் அறிக்கை மற்றும் தமிழ்நாட்டிலே நமது அணி தோன்றியதன் காரணம், இந்த அணி வெற்றி பெற வேண்டியதன் அவசியம், தமிழ்நாட்டு மக்களின் நலன், இங்கே வாழ்கின்ற சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை மக்களின் ஒற்றுமை, தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற அந்த தமிழின துரோகிகளை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கவும், சிறுபான்மையின் காவலர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்கின்ற, ஓட்டுக்காக காட்டிக்கொள்கின்ற தீய சக்தி என்று புரட்சித் தலைவரால் அன்றைக்கே அடையாளம் காட்டப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியையும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து உண்மையான மக்களாட்சியை, தமிழ்நாட்டில் வளர்ச்சி பாதையிலே கொண்டுகின்ற ஆட்சியை, இங்கே வாழ்கின்ற அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆட்சியை, இங்கே வாழ்கின்ற அனைவருக்கும் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அனைவருக்கும் சமநீதி சம உரிமை என்ற கோட்பாட்டிலே ஆட்சி நடைபெற, வெளிப்படையான ஊழலற்ற உண்மையான மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை உருவாக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியின் வேட்பாளர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து தமிழகத்திலே ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இக்கூட்டத்தில் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு தர்மலிங்கம், காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ராஜா, அணைக்கட்டு தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு சத்யா என்கின்ற சதீஷ்குமார், குடியாத்தம் தனி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன், கேவிக்குப்பம் தனி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் திரு தனசீலன், ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு வீரமணி, ஆற்காடு தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ஜனார்தனன், சோளிங்கர் தனி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு பார்த்திபன், அரக்கோணம் தனி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு மணிவண்ணன் ஆகியோரை ஆதரித்து திரு டிடிவி தினகரனும் கூட்டணி கட்சி தலைவர்களும் உரையாற்றினர். தொடர்ந்து ஆம்பூர் தொகுதியில் போட்டியிடும் எஸ்டிபிஐ வேட்பாளர் திரு உமர் ஃபரூக்கை ஆதரித்தும், தொடர்ந்து வாணியம்பாடி தொகுதியில் போட்டியிடும் ஏஐஎம்ஐஎம் வேட்பாளர் திரு ஹக்கீல் அகமதை ஆதரித்தும் திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் நிறைவாக திருப்பத்தூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்ற இருந்த நிலையில் இரவு 10 மணியை கடந்ததால் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி சென்றார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தலைமையிலான கூட்டணி தமிழக சட்டமன்ற தேர்தலில் புதிய அரசியல் வரலாற்றை படைக்கும் என ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவர் திரு உவைசி உறுதிபட தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணியின் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவர் திரு உவைசி, தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்திருப்பதாகவும், திரு டிடிவி தினகரன் தலைமையிலான பிரம்மாண்ட கூட்டணி அவ்விரு கட்சிகளையும் தோற்கடிக்கும் என்றும் தெரிவித்தார். Mr. T.T. Dinakaran for making my party AIMIM a part of this grand alliance, and I hope and I pray that inshallah this grand alliance will create history in Tamil Nadu politics. And may I also remind all of you that what Mr. T.T. Dinakaran is promising to the Muslims of Tamil Nadu in his manifesto is that 5% reservation will be given to the Muslim minorities. He has also promised in his election manifesto that there are 41 Muslim prisoners who have been convicted for life, who are still in jail, and they were not released by the ADMK party when other prisoners were released. Lot of constructive promises have been made to develop the Waqf properties, to ensure
that the Ranganath Mishra Commission recommendations are implemented in toto, to ensure that Sachar committee recommendations are also implemented. These are strong, concrete steps which any political party must take, and I'm very happy, and I would like to congratulate Mr. T.T. Dinakaran for including these concrete steps for the overall improvement of the Muslim minorities of Tamil Nadu. Why I say is that this grand alliance led by Mr. T.T. Dinakaran will emerge as a third political alternative is because there is a political space, there is a vacuum, and people of Tamil Nadu desire that they no more want politics of Tamil Nadu to be revolved around two political formations. And I'm sure that with all the hard work of all the ally partners, we will be able to occupy that political space which is there to be taken. And I have full confidence in the shrewdness and in the sagacity of Mr. T.T. Dinakaran. Our party strongly stands by him. We are working hard to ensure that not only our 3 assembly candidates win, but to also ensure that majority of the candidates from different political parties contesting with Mr. Dinakaran, they stand to win. தேசிய முற்போக்கு திராவிடக் கழக தலைவர் திரு விஜயகாந்த், கும்மிடிப்பூண்டி தொகுதி தேமுதிக வேட்பாளர் திரு கே.எம். டெல்லி, பொன்னேரி தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு பொன்ராஜா ஆகியோரை ஆதரித்து அவரவர் தொகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக இளைஞரணி செயலாளர் திரு விஜய பிரபாகரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் அமமுக வேட்பாளர் திருமதி சீமாவை ஆதரித்து மார்த்தாண்டம் அருகே முஞ்சிரை பகுதியில் தேமுதிக இளைஞரணி செயலாளர் திரு விஜய பிரபாகரன் வாக்கு சேகரித்தார். கழக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் திரு முருகனை ஆதரித்து தேமுதிக இளைஞரணி செயலாளர் திரு விஜய பிரபாகரன் கமுதியில் பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுகவை மீட்டெடுக்க அதிமுகவின் அனைவரும் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அமமுக, தேமுதிக மற்றும் எஸ்டிபி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கழக வேட்பாளர்கள் செல்லுமிடமெல்லாம் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திரு செந்தமிழன் குக்கர் சின்னத்திற்கு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மடுவாங்கரை, மசூதி காலனி, சந்திரன் தெரு, பச்சையம்மன் கோவில் தெரு, லிங்க் சாலை, ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திரு சந்திரபோஸ் குக்கர் சின்னத்திற்கு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாஸ்திரி நகர், வண்ணாந்துறை, அருணாச்சலபுரம், பரமேஸ்வரி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேளச்சேரி தொகுதி நமது வெற்றி தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வேளச்சேரி தொகுதியில் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் வெற்றி அடைகிறோமோ அதில் ஒரு தொகுதி வேளச்சேரி தொகுதி. இங்குள்ள நிர்வாகிகள் அனைத்து பேரும் மிகுந்த உற்சாகத்துடனும் நல்ல ஒத்துழைப்புடனும் செயல்பட்டு கொண்டிருப்பதால் வேளச்சேரி தொகுதியை வெற்றி தொகுதியாக்கி அண்ணன் காலடியில் சமர்ப்பிப்பேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன்.
இந்த பிரச்சாரத்தில் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சரளா, 176வது வட்டக்கழக செயலாளர் வீரமணி, வேளச்சேரி பகுதி பொறியாளர் அணி செயலாளர் கார்த்திக் வீரமணி, பகுதி மாணவரணி செயலாளர் ஜெயகாந்தன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் கொடுத்து குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திரு ஜேடி கார்த்திக் குக்கர் சின்னத்திற்கு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுத்தெரு, சத்தியவாணி முத்துநகர், ஆதாம் தெரு, மந்தவெளி மார்க்கெட் சாலை, கிழக்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி, லாலா தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து கோவை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் ஆகியோரை தமிழக தேர்தல் ஆணையம் அதிரடியாக மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் அரசியல் கட்சியினர் பல்வேறு தேர்தல் நடத்தை விதிமீறல்களில் ஈடுபடுவதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ராஜாமணிக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளது. ஆனால் அந்த புகார்கள் மீது கோவை மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரை பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இவரோடு கோவை மாநகர காவல் ஆணையர் சுமித் சரணையும் தேர்தல் ஆணையம் பணியிட மாற்றம் செய்துள்ளது. இவர்களை தேர்தலுக்கு சம்பந்தமில்லாத துறைக்கு மாற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.